காட்ஃபாதர், ஸ்கார்ஃபேஸ், குட்ஃபெல்லாஸ், சுப்பிரமணியபுரம், ப்ராஃபட், வடசென்னை இந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த குற்ற உலகைச் சேர்ந்த ஒருத்தர் எழுதிய புத்தகத்தை பற்றி தெரியணுமா? அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் செல்வம், அவரை தூக்கு செல்வம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அவர் எழுதின ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த புத்தகம் 2025 தான் வெளியே இருக்குது. செல்வம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். 1990களிலே அவரோட சிறை வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு. 30 வருடங்களுக்கும் மேலாக சிறையில் தான் இருக்கார். முதல்ல அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அது 14 வருடங்கள் கழித்து ஆயுள் தண்டனைனா இறக்கும் வரை ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதை கம்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட டைரி குறிப்புகள், வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி டைட்டில் இருந்தாலும் இது ஒரு ஆவணத்தன்மையோட தான் எழுதப்பட்டிருக்கு. 1980கள் 90களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த அந்த குற்றக்குழு அவங்க எப்படி செயல்பட்டாங்க. இந்த குற்றக்குழுக்களுக்கு அரசியல் பின்புலமெல்லாம் இல்லை, கட்சி சார்ந்த குற்றக்குழுக்கள் கிடையாது. இவங்க அன்னைக்கு தொழிலில் கள்ளச்சாராயம், மார்க்கெட்டை ஏலெடுக்கிறது, தொழில் போட்டினா உடனே ஆட்களை கொண்டுறது, இப்படி குழுக்கள் உருவாகி வர்றாங்க. அதில் இவர் தெரியாமல் போய் மாட்டிக்கிறார். இவர் எந்த குற்றக்குழுலையும் இவராக போய் சேரலை. ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் அவங்க அந்த வயசுக்கே உரிய, அந்த ஏரியாவுக்கே உரிய அந்த ஒரு தோரணை இவர்கிட்ட இருக்குது. அப்போ யாருக்கும் பணிஞ்சு போகிறதில்ல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு திமிரில் ஒருத்தரை ஒரு குற்றக்குழுவை சேர்ந்தவரை பகச்சிக்கிடும் போது அது ஒன்றுலேருந்து ஒன்று எஸ்கலேட் ஆகி அது எங்கே அவரை கூட்டு போயிடுச்சு அப்படின்ற அந்த பிக்சர் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் முதல் பகுதியில் அதுதான் இருக்குது. கிட்டத்தட்ட சுப்பிரமணியபுரம், வடசென்னை மாதிரி நட்புக்காக, பழக்கத்துக்காக ஒன்றிலிருந்து ஒன்றாக தொட்டு செல்லும்போது அவர் வேறு வழி இல்லாமல் செய்த கொலைகள். இது அவர் நேரடியாக இப்படி வெட்டினேன் அப்படி வெட்டினேன்னு சொல்லலை. பட் அது பத்திரிகையில் எப்படி ரிப்போர்ட் ஆனது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது படிக்கும்போது அவர் நேரடியாக சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை எம்பத்தைஸ் பண்ண முடியாதுன்றதுனால அவர் அந்த சம்பவங்களை பின்னாடி பத்திரிகை செய்தியாக தான் சொல்கிறாரு. செல்வம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அவர் பண்ண குற்றம் ரேரஸ்ட் ஆஃப் ரேராக சொல்லி தான் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தேதியில் 90ஸில் அது தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்காக இருந்திருக்கு. பின்னாடி அவர் ஜெயிலுக்கு போன பிறகு என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. ஆனால் அந்த சம்பவத்தை செய்தவருக்கு இவர் அளவுக்கு கடுமையான அளவு தண்டனை கொடுக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். அப்போ நீதி ஒன்றாக இல்லை. அதாவது சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நீதிபதிகள் அவர்களோட மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வழங்கக்கூடிய தண்டனைகள் அப்படின்றது மாறுபடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இவர் இந்த சம்பவக்காரராக மாறுவதற்கு முன்னாடி இது ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன கைகலப்பு இதில் ஆரம்பிக்கக்கூடியது இவர் ஒரு குற்றக்குழுவை சேர்ந்த ஒருத்தரை இவர் மிரட்ட போக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இவரை காலி பண்ணணும்னு சொல்லி கடத்திட்டு போயிடுறாங்க. அதிகாலையில் ஒரு மாட்டுக்கறி கடை நடத்திட்டு இருக்காரு. கறிக்கடைக்கு வந்தவங்க வண்டியில் ஏற சொல்லி கொண்டு போயிட்டு சரமாரியாக வெட்டிடுறாங்க. ஏன்னா பின்னாடி அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் பயங்கர போதையில் இருந்திருக்காங்க. அதனால் அவங்க வெட்டுன்னு எதுவும் ரொம்ப அவர் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு வெட்டாக இல்லை. கையில் இடது கை கிட்டத்தட்ட துண்டார அளவுக்கு ஒரு வெட்டு விழுந்துருது. மணிக்கட்டில், தலையில், பின்னந்தலையில் வெட்டு, முதுகெல்லாம் வெட்டு. ஆனால் இது எதுவும் அவரை உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு ரத்தம் போகலை. மயங்கி கிடக்கிறாரு. அப்புறம் எந்திரிச்சு அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தான் அவரை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கிட்டத்தட்ட 13 மாதங்கள் அவர் அந்த ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கார். மீண்டு வந்த பிறகு அவருக்கு அந்த ஒரு வெறி வந்துடுது, என்ன இப்படி பண்ணவங்களாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதன் பிறகு தான் அவர் ஒரு தடவை அவர் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவருக்கு இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு. அப்போ இந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்குனவங்கள சும்மா விடுறதில்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் காரியத்தில் இறங்குறாரு. இறங்க போகும்போது இதனால் அறிமுகமாகும் நபர்கள், இதனால் அவரோட பாதையில் குறுக்கிடக்கூடியவர்கள், இதில் ஒன்றிலிருந்து ஒன்றாக, இதில் ஒருத்தர் எதிரி தரப்பு அப்படின்னா ஒருத்தர் எதிரியோட எதிரியாக இருக்கார். அவர் இவற்றை நட்பாகிறார். அப்போ இந்த நட்புக்காக அவர் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்னோட எதிரிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பெருகிட்டே வருது. இதனால் இப்படி அந்த குற்றக்குழுக்களை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு தரப்பினர் இவர்கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க. மறைஞ்சிருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட தங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. இப்படி வயசு வேகத்தில், ஆணவத்தில் அந்த வலையில் போய் மாட்டிக்கிறாரு. வெளியில் வர முடியாத அளவுக்கு அதில் மாட்டிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் நன்றி ஐயான்னு சொல்லி சிரிச்சு தான் வர்றாங்க. அவரும் அவரோட நண்பர்களான ஷேக் மீரான் மற்றும் ராதாகிருஷ்ணன். இந்த வழக்குகளில் பெரும்பாலான சமயங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, காவல்துறையில் யாரோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஆளையும் சேர்த்து விட்டுறாங்க.
குற்றத்து கூட எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஒருத்தரை சேர்த்து விட்டு அவர்கள் பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக தண்டனை அனுபவித்த கதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. இவருக்கு தூக்கு தண்டனையான அந்த வழக்கிலையுமே வந்து இவர் கூட அந்த சம்பவத்துக்கு போகாத 3 பேருக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து அவங்க வெளியில் வர்றாங்க. அந்த 3 பேருமே உடல்நலம் இல்லாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்திருக்காங்க. வெளியில் வந்து ரொம்ப நாள்லாம் உயிர் வாழலை. உடல்நலம் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களாம் இறந்து போயிடுறாங்க. இப்படி அவரோட கதையை விலாவரியாக சொல்லிட்டு, இது அவரோட கதை மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பகுதியோட, கன்னியாகுமரி மாவட்டத்தோட அங்கேருந்து மக்களோட அவங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் சொல்லி வந்துட்டு 2வது பகுதி முழுக்க தமிழக சிறைகள் எப்படி செயல்படுது, எல்லா சென்ட்ரல் ஜெயிலையும் இருந்திருக்காரு அவர், நடுவன் சிறைன்னு சொல்கிறார், எல்லா சென்ட்ரல் ஜெயிலையும் இருந்திருக்காரு. இங்கே உள்ள அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்க, இங்கே எதன் அடிப்படையில் கைதிகளை பிரித்து வைக்கிறாங்க. பாளையங்கோட்டை சிறையில் இன்றைக்கும் 2026லேயும் வந்து அங்கே வரக்கூடிய சிறையாளிகளை வந்து ஜாதியின் அடிப்படையில் தான் பிரித்து வைக்கிறாங்களாம். முக்குலத்தோர்னா இங்கே, இன்ன ஜாதினா இங்கே, அன்ன ஜாதினா அங்கன்ற மாதிரி இப்படி தான் வந்து பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இந்த நடைமுறையில், இங்கே மட்டும் அப்படி இருக்குது. மற்ற இடங்களில் கண்டம்னா ஒரு இடத்துல, கண்டம்னா வந்து தூக்கு தண்டனை கைதிகள்லாம் ஒரு இடத்துல, ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் ஒரு இடத்துல, விசாரணை கைதிகள்லாம் ஒரு இடத்துல இப்படி பிரித்து வைக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு சிறையும் எப்போது கெட்டப்பட்டது, இதில் பெரும்பாலான சிறைகள் வந்து வெள்ளைக்காரங்க காலத்தில் கெட்டப்பட்டது தான். அதை தான் இன்னும் வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த சிறையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, இது எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. முதல்ல ஒரு ஜெயிலுக்கு போகும்போது அதோட அமைப்பு என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாரு. அங்கே எத்தனை மரம் இருக்குது, அங்கே இவர் என்ன மரம் நட்டி வளர்த்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இது கூட சொல்லிகிட்டே வரும்போது எல்லா சிறையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்தன்மை என்ன அப்படின்னா ஊழல் தான். இப்போ நமக்கு வந்து ஊழல் அப்படின்றத சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக இந்த பகுதியை எடுத்துக்கலாம். ஊழல் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு சிறையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 1000 கைதிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வாங்கப்படும் அரிசி அதை அப்படியே வந்து அங்கே உள்ளவங்க வெளியில் விற்றுருவாங்க. விற்றுட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ரொம்ப சீப்பான பாதி விலைக்கு வாங்குவாங்க. அதே போல் பருப்பில் வந்து 40% யூஸ் பண்ணுவாங்க, 60% வெளியில் விற்றுருவாங்க. பால் வாங்கினாலும் அதே கதை தான். எல்லாத்துலேயும் கமிஷன் அடிக்கிறாங்க. இதுதான் ஊழல் அப்படின்றது வந்து. இது பெரும்பாலும் சிறைத்துறையில், இது சிறைத்துறைக்கு யார் அமைச்சரோ அவங்க வரைக்கும் இந்த பணம் போகுமாக இருக்கும். இந்த ஊழலால் திளைக்கக்கூடிய, இந்த ஊழலால் பெரும்பணம் சேர்த்த அதிகாரிகள் பேரை அப்படியே தான் சொல்கிறார் அவர். இதில் யாரையுமே ஒழிக்கலாம் மறைக்கலை. அவர் சொன்ன ஆட்கள் இன்றும் அதிகாரத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம். ஆனால் அது எதையுமே வந்து மறைக்காமல் அவர் சொல்லிட்டார். இதனால் அவருக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியல. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னே அவர் சொல்லலாம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுலேருந்து நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறதுனால ஒரு சட்ட போராட்டத்தை அவர் உள்ளிருந்து நடத்திட்டே தான் இருக்கார். இந்த புத்தகத்தில் அவர் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான தகவல்கள் வந்து அவர் ஆர்டிஐ வழியாக கேட்டு வாங்கினது தான். ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து செல்ஃபோன் ஜாமர்கள் வந்து ஜெயிலில் மாட்டிருக்காங்க தமிழக ஜெயில்களில். இதுக்கு வந்து 8 கோடி ரூபா செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன காமெடி அப்படின்னா, இந்த 8 கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்கின ஜாமர் வந்து 2G நெட்வொர்க்கை தான் ஜாம் பண்ண முடியுமா. இப்போ 4G நெட்வொர்க் காலத்தில் வந்து 2G நெட்வொர்க் இதை வந்து 8 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. 30 வருடங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஆட்களில் பலரை வந்து மீட் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்குது. ஜெயிலுக்கு வந்த அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், சாதாரண ஆட்கள்லேருந்து எல்லா விதமான ஆட்கள், சங்கர்ராமன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க, இது எல்லா வழக்கிலையும் நாம் பத்திரிகையில் படித்ததோட இன்னொரு வெர்ஷன், இதில் நமக்கு தெரியாத ஒரு வெர்ஷன் வந்து அவர் சொல்கிறார். இதை படிக்கும்போது நமக்கு வந்து அப்படியும் இருக்கலாம், அதுவும் வந்து ஃபீஸிபிள் தான், அதுவும் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த புத்தகத்தோட இறுதி பகுதியாக என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுது, ஏன்னா சிறைத்துறைன்றது வந்து சீர்திருத்தத்துறையாக பேர் மாற்றத்தில் பேர் மட்டும்தான் மாறியிருக்கே தவிர நடைமுறையில் எதுவும் மாறலை. புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், முக்கியமாக போக்சோ சட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நன்மை செய்வதற்கு பதிலாக எப்படி வந்து அது வந்து ஒரு ஆயுதமாக பெண்களால் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த குற்றவாளிகள், இந்த குற்ற உலகை சேர்ந்தவர்கள் இல்லை பிரபல ரவுடிகள், இதில் பெரும்பாலானவங்க 100ல் 80 பேர் வந்து சிறார் சீர்திருத்த பள்ளியில் இருந்தவங்கன்னு சொல்கிறார். ஸோ குற்ற உலகிலிருந்து குற்ற உலகுக்கு தான் வர்றாங்க அவங்க. இதில் ரெஃபர்மேஷன் அப்படின்றதே இல்லை. இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து இதுக்கு நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள், மருத்துவர்கள், மனநல மருத்துவர்கள், அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணணும். இது வந்து எந்த வகையிலையும் ரிஃபார்ம் பண்ணாமல் ஒரு மனிதரை நீங்கள் நீண்ட நாள் இப்படி சிறையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர் பெரும்பாலும் மனச்சிதைவுக்கு உள்ளாகி நோய்வாய்ப்பட்டு இறந்து போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடந்த 40-50 வருட தமிழகத்தோட வரலாறை ஒரு ஆயுள் சிறை கைதியின் பார்வை வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒரு ஜெயிலிருந்து ஒருத்தர் இந்த சொசைட்டியை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள்.
மிக மிக விறுவிறுப்பான புத்தகம். இது எங்கேயுமே வந்து அன்புட் டவுனபிள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவை திறந்து படிச்சிங்கன்னா மினிமம் 100 பக்கம் படிக்காமல் நீங்கள் பிரேக் விட முடியாது. அந்தளவுக்கு விறுவிறுப்பாக அவர் எழுதியிருக்காரு. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் ஒரு சிறந்த வாசகராக அவர் உருவாயிருக்கார். புத்தகம் ஏன் படிக்கணும், புத்தகம் படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பல பேர் வந்து எப்பயுமே படிக்கிறவங்கள எப்பயுமே படிக்காதவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் வாசகராக இருப்பதனாலேயே தான் வந்து இன்றைக்கி இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. தமிழில் எழுதப்பட்ட சிறந்த நூல்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட அவர் படிச்சுட்டாரு. இந்த புத்தகத்தோட இறுதியில் ஒரு 100 புத்தகங்களோட பட்டியல் வரைக்கும் கொடுத்துருக்காரு அவர். இந்த புத்தகத்தை ஏன் எல்லோரும் வாசிக்கணும் அப்படின்னா, புத்தக வாசிப்பு ஒரு மனிதருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றதுக்கான சிறந்த உதாரணமே இந்த புத்தகம்தான். செல்வம் அவர்கள் சிறைப்பட்ட பிறகு அவருக்கு அங்கே அறிமுகமான நண்பர்கள் வந்து அவரை புத்தக வாசிப்புக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. முதல்ல பெரியார், திராவிட அரசியல் இது போன்ற நூல்களை தான் படிக்கிறாரு. அப்புறம் பாப்புலர் நாவல்களை படிக்கிறாரு. அவரோட இந்த கிராஃபும் அதில் இருக்குது. அவர் என்னென்ன மாதிரி புத்தகங்கள் எப்பப்போ படிச்சுட்டு வந்தார் அப்படின்ற கிராஃபும் இருக்குது. அவர் தொடர்ந்து இலக்கியங்கள் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்ததுனாலேயே தான் வந்து அவர் எம்பத்தைஸ் பண்ணுறாரு. அவர் பண்ண தப்புக்களை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர் வந்து சொசைட்டியில் ஏற்படுத்தின அவர் சில குடும்பங்களில் ஏற்படுத்தின இழப்பை புரிஞ்சுக்கிறாரு. அதனாலேயே தான் அவர் ரிஃபார்ம் ஆகியிருக்கார். இந்த வாசிப்பின் வழியாகத்தான் அவர் வளர்ந்துருக்காரு, மாறியிருக்காரு. மற்றபடி அவர் சிறையில் இத்தனை வருடங்கள் அவரை வச்சுருந்ததுனாலையோ, அவர் வந்து அவங்க அங்கே உள்ளவங்க அடித்து துன்புறுத்துனதுனாலையோ அவர் வந்து திருந்திட்டதாக சொல்லலை. எங்கேயுமே அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறார். ஒரு மனிதருக்கு வந்து வாசிப்பின் அவசியம் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாரு. அண்ட் சிறைத்துறையில் இந்த புத்தகத்தை வச்சு நடந்த ஊழல்களையும் சொல்கிறார். ஒரு கண்டெய்னர் நிறையா ஒரு வெள்ளைக்காரர் கொடுத்த புத்தகத்தை வந்து இவங்க எப்படியெல்லாம் எடுத்து விற்றுட்டாங்க, இல்லை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருந்த எந்த ஒரு புத்தகத்தையும் விட மிக வித்தியாசமான புத்தகம் இது, மிக விறுவிறுப்பான புத்தகம் இது. வாய்ப்பு இருந்தால் வாசிச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.